மக்களே, மாப்பிள்ளையோட பயணம் இனிதான் ஆரம்பமாகிறது. 2 வருஷமா அழுக்கு துணி, அழுக்கு கையிலோட சுற்றிக்கிட்டு இருந்த மாப்பிள்ளை சட்டி, பனியனு, பேண்ட்டு, சட்டை, செருப்பு, வாட்சு எல்லாமே புதுசாக வாங்கி வச்சு தான் நான் ஊருக்கு பகுமானமாக போவேன் அப்படின்ட்டாப்புல. ஏன் அப்படின்னா 2 வருஷமா வேலை பார்த்ததுக்கு இது கூட போகல அப்படின்னா என்ன மக்களே, இதான உண்மையான நிலவரம். குர்ரா போட்டு பார்ப்போம்டானா கூட கொடுக்க மாட்டேன்ட்டான். மாப்பிள்ளை பாருங்க, மணி பார்க்க தெரியலனாலும் மாப்பிள்ளைக்கு வாட்ச் ஈச்செல்லாம் போட்டு செண்டுலேயே குளிக்கிறாப்புல இல்லையா, ஊர்லேருந்து திரும்ப வர வரைக்கும் அந்த செண்டோட வாடை இருக்கணுங்கிறக்காண்டி அடித்து நகர்த்தி நொகுத்திட்டாப்புல. தலையை சீவி நல்லா பேண்ட்டு கிண்டெல்லாம் பாருங்கள் பக்காவாக இருக்குது. ஹெட்செட்லாம் கொண்டு போகிறாப்புல. செருப்பை மாட்டி மாப்பிள்ளை கதவை தரும்போது லுக்காக பாருங்கள். டானா இருக்கிற 30 ரூம்லேயும் போய் சொல்லிட்டு வந்துட்டாப்புல. மாப்பிள்ளை எதுவும் கிடைக்குமான்னு பார்த்தாப்புல. எல்லாருமே நம்மளமே ஆட்கள்னால அடித்து விரட்டிட்டாங்க. சும்மா ஓயாமல் ஊருக்கு போய் இருந்தோம்னா இப்படி தான் மக்களே. அப்படியே லொக்கேஷன்லாம் சாயங்காலம் ஆளியாக இருந்துச்சு. அப்படியே கிளம்பி போனோம் அப்படின்னா நம்ம கேம்பில் இருக்க பையன் விட மாட்டேன். கட்டி பிடிச்சி ஒரு 10 ரூபா கொடுப்பான்னு பார்த்தா ஒன்றும் கட்டிப்பட்டு முடிச்சு கிளப்பி விட்டாப்புல. மாப்பிள்ளை வண்டியை திறந்து உள்ளே கிளம்பிட்டாப்புல. இதுதான் முக்கியமான இடம் மக்களே. வெளிநாட்டிலேருந்து ஊருக்கு போகும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். அப்படியே ஜாலி, அப்படியே கையில் பிடிக்க முடியாது. மாப்பிள்ளை 1 மாதமாக தரையில் கால் போல் அந்த மாதிரி சுற்றிக்கிட்டு இருந்தாப்புல. இந்த இடம் தான் முக்கியமான இடம். ஊருக்கு போகும்போது ஜாலியாக இருக்கும், வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்ன பண்ணுறது, கஷ்டம், கவலை, துக்கம், துயரம் எல்லாத்தையும் மறந்து மாப்பிள்ளை ஜாலியாக போய் என்ஜாய் பண்ணுவாப்புல. நம்ம அதே வண்டியில் திரும்ப வர வேண்டியதான். இந்த மாதிரி ரூமில் இருந்து யாராவது போனாங்க அப்படின்னா உங்களை விடும்போது ஒரு பயங்கரமான சந்தோஷமும் இருக்கும், வருத்தமும் இருக்கும். நம்ம மூஞ்சில் சிரிப்பே இல்லை பாருங்கள். நம்ம ஊருக்கு போகும்போது தான் சிரிப்பாக இருக்கும். மாப்பிள்ளை பதட்டமாக இருக்காப்புல. எப்போ தான் ஊருக்கு போவோம், ஜாலியாக இருப்போம், சந்தோஷமாக இருப்போம் நினைக்கிறாப்புல. இந்த இடம் தான் ஏர்போர்ட்டு. நீங்கள் இந்தியாவாக இருக்கட்டும், வெளிநாட்டிலேருந்து எந்த ஊருக்கு வேணாலும் போட்டோம், இந்த இடத்துல சந்தோஷமும் நிறைஞ்சிருக்கு, துக்கமும் நிறைஞ்சிருக்கு. இதுதான் வெளிநாட்டு வாழ்க்கை. என்னடா இந்த அளவுக்கு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இதுதான் உண்மையான விஷயம் இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.